ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ மெட்ரிக்கில் 8th ஸ்டாண்டர்டில் ஃபஸ்ட்டு லெசனில் கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். பார்ட் 4. இப்போ பார்ட் 1ல் மீனிங் பார்த்தோம், 2ல் சிங்குலர் ப்ளூரல் பார்த்தோம், பார்ட் 3ல் விலோம் சப்த எதிர்ப்பதம் எதிர்ச்சொல் பார்த்தோம், ஆப்போசிட் வேர்ட்ஸ் பார்த்தோம். இப்போ 4th கொஸ்டின் ஆன்சர் பார்க்க போகிறோம். நீ அடுத்த பார்ட் 5ல் நீ ஃபஸ்ட்டு லெசனை முடிச்சு விட்ருவான். அடுத்தடுத்து சின்ன சின்னது தான் இருக்குது. இப்போ क्वेश्चन आंसर பார்ப்போம். பார்க்கலாமா? जीवन की सीख, இப்போ லெசன்ஸ் ஆஃப் லைஃப். பயிற்சி, அபியாஸ் அப்படின்னா பயிற்சி. கேள்வி பதில், கொஸ்டின் அண்ட் ஆன்சர். பிரசன்னோं के उत्तर அப்படின்னா பிரசன்னா கேள்விகள், உத்தர்னா பதில். பிரசன்ன அப்படின்னா கேள்வி, பிரசன்னோं को सब उत्तर அப்படின்னா கேள்வி பதில். प्रसन्नों के सब उत्तर. அப்போ சூரஜ் ஹமேங் கியா சீக்தா ஹை அப்படின்னா நம்மளுக்கு சூரியன் நம்மளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது அப்படின்ட்டு. இப்போ சூரஜ் ஹமேங் படே சவரே உட்னா சீக்தா ஹை அப்படின்னா நம்ம சீக்கிரம் எந்திரிக்கிறதுக்கு பழக்குது. கரெக்டாக 5 மணி கரெக்டாக விடியற் காலை, படே சவரேனா விடியற்காலை, அதிகாலை 5 மணிக்கெல்லாம் வந்துடுறதுன்றது அந்த விடிய காலையில் எந்திரிக்கிறத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. சூரியன் நமக்கு அதிகாலையில் எழுந்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. படே சவரேனா விடியற்காலையில், அதிகாலையில். சீக்குதானா கற்றுக் கொடுக்கிறது. சூரஜ்னா சூரியன், ஹமேங்னா நமக்கு. சூரியன் நமக்கு அதிகாலையில் எழுந்திருக்க கற்றுக் கொடுக்கிறது. இப்போ காற்று நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? ஹவா அப்படின்னா காற்று. ஹமேங் கியா சீக்கதா ஹை அப்படின்னா நம்மளுக்கு காற்று என்னத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது அப்படின்னா நம்மளுக்கு மகிழ்ச்சியின் தாளத்தில் நடக்கும்போது அப்படி ஜில்லுன்னு இது பண்ணால் நம்ம அந்த உணர்ச்சி நல்லா இருக்கும்ல, மகிழ்ச்சியோட நம்ம அப்படி குழுன்னு அந்த உணர்வு ஃபீலிங் அப்படின்னு மகிழ்ச்சியான ஃபீலிங்கை கொடுத்துட்டு நடக்க கற்றுக் கொடுக்குது அப்படின்னு. ஹவா ஹமேங் குஷி ஹீலை அப்படின்னா நம்ம குஷியாக நடக்கிறதுக்கு நம்ம காற்று உடம்புல பட்டால் கொஞ்சம் நல்லா குழுக்குன்னு நல்லா இதாக இருக்கும் ஃபீலிங். அதை சல்னா சீக்கதாகை அப்படின்னா மேங்கு மேல்னு வந்துருச்சு. மேங்கு சல்னா சீக்கதாகை அப்படின்னா நம்மளுக்கு சீக்குனா கற்றுக் கொடுக்குறது. சீகதாகிகை அப்படின்னா நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. காற்று நமக்கு மகிழ்ச்சியின் தாளத்தில் நடக்க கற்றுக் கொடுக்கிறது. நிலா நமக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? சாந்த் ஹமேங் கியா சீக்கதா ஹை அப்படின்னா சாந்த்னா நிலா. நிலா நம்மளுக்கு உலகத்திற்கு புதிய வெளிச்சத்தை கொடுக்க கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா சாந்த்னா நிலா. ஹமேங் நமக்கு சஞ்சா நயா உலகத்திற்கு ஒரு புதுசாக நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு வெளிச்சம் இருக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு பிரைட்னஸ் வேணும் அப்படின்றத நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. உஜாலா தேனேக்கு சீக் தேதாகை. அடுத்து மரம். மரம் நம்மளுக்கு என்ன கற்றுக் கொடுக்குது? தேதா சீக்கதாகைன்னு போடலாம், சீக் தேதாகை அப்படின்னு சொல்லலாம். அந்த 2 வார்த்தையும் சேர்த்து சொல்லும்போது சீக்கதாகை அப்படின்னு வந்துச்சு. இப்போ சீக் தேதாகை கொடுக்கிறது, தேதானா கற்றுக் குடிக்கிறது அப்படின்னு இப்படின்னு கேட்கலாம். அப்போ பேட்னா மரம், பேட் ஹமேங் சாராத்தின் மேகனத் அப்படின்னா கடின உழைப்பு. நம்ம இதில் பார்க்கும்போது பார்த்தோம், சினானிம்ஸில் மீனிங்கில் பார்த்தோம். மேகனத்துனா கடும் உழைப்பு. தப்னேக்கு சீக் தேதேகைங் அப்படின்னா மரங்கள் நாள் முழுவதும் கடின உழைப்பின் தாக்கத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது அப்படின்னா எவ்வளவு வெயில் அடித்தாலும் மரங்கள் பொறுத்துக்கிறது, எவ்வளவு மழை வந்தாலும் அதுலேயும் பொறுத்துக்கிறது, நம்மளுக்கு நிழலையும் நம்மளுக்கு பழம் இதுகள்லாம் நம்மளுக்கு தேவையான நிழல் இதெல்லாம் எல்லாமே கொடுக்குது. அதனால் மரங்கள் நம்ம எவ்வளோ கடின உழைப்பு இருந்தாலும் அதோட தாக்கத்தை நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது நாள் முழுவதும் அப்படின்னா. சாராத்தின் பேட் ஹமேங் சாராத்தின் மேகனத் மேங் தப்னேக்கி சீக் தேதேகைங். இப்போ அருவி என்ன கற்றுக் கொடுக்குது அப்படின்னு இருக்கிறாங்க.
सबकी பலாயி करने की बात कौन सीखता है அப்படின்னா நம்மளுக்கு நல்லது செய்ய எது கற்றுக் கொடுக்குது அப்படின்னு கேட்குறாங்க. கவுன் அப்படின்னா யார், எது அப்படின்னு அர்த்தம். எது கற்றுக் கொடுக்குது நம்ம நல்லது செய்ய எல்லோருக்கும். சப்கி அப்படின்னா சப்னா எல்லாம், சப்கினா எல்லோருக்கும் நல்லது செய்ய நமக்கு எது கற்றுக் கொடுக்குது அப்படின்னா सबकी भलाई करने की सीख हमें जरना தேதா है அப்படின்னா நம்மளுக்கு அருவி கற்றுக் கொடுக்கிறது. அருவி மேலேருந்து நம்மளுக்கு அந்த அருவியில் குளித்தாலே நோயெல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, எல்லாருக்கும் நல்லது செய்யுது. அருவியில் குளித்தா அந்த இந்த இது வரும், எல்லா நோயும் வரும் அப்படின்னு சரியாயிடும் அப்படின்வாங்கள்ல. அப்போ அந்த அருவி நம்மளுக்கு நல்லது செய்ய அருவி கற்றுக் கொடுக்கிறது. எதுனா அருவி. அருவின்றது ஜர்னா. அதெல்லாம் நம்ம மீனிங்கில் பார்த்துருக்கோம். அடுத்து பூமி நம்மளுக்கு எதை கற்றுக் கொடுக்குது? தர்த்தி கியா சிக்ஷா தேதி ஹை அப்படின்னா நம்மளுக்கு பூமி நம்மளுக்கு என்னத்தை கற்றுக் கொடுக்குது? பூமி நம்முடைய மனத்தில் பொறுமையாக இருக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. பொறுமையாக இருக்க, பொறுமையுடன் இருக்க நம்மளுக்கு கற்றுக் கொடுக்குது. பூமி தாய்னாலே பொறுமை நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். பூமி நம்ம என்னதான் செஞ்சாலும், நம்ம எவ்வளோ நடந்து இது பண்ணி போனாலும், அதை தோன்றினாலும் அவ்வளோ பொறுமையாக நம்ம இருந்துக்கிட்டு அந்த தோண்டி மரத்தை வச்சாலும் அதுலேருந்து நம்மளுக்கு நல்ல பழங்களை தருது. அதனால் பொறுமையுடன் இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. பூமி நம்முடைய மனத்தில் பொறுமையுடன் இருக்க நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தர்த்தி அப்படின்னா பூமி, ஹமேங் நமக்கு, அப்னே மன்மேங் நம்முடைய மனத்தில், தீரஜ் அப்படின்னா பொறுமையுடன், தீரஜ்னா பொறுமை, தீரஜ் ரக்னேக்கி பொறுமையுடன் இருக்கிறதுக்கு கற்றுக் கொடுக்குது. சீக் தேதிகை. கோயல் என்ன சொல்லுது? கோயல் கியா ககத்தீகை. கோயல்னா வானம்பாடி என்ன சொல்லுது? ககத்தினா சொல்லுது, என்ன சொல்லுது? கோயல் ககத்தீகைக்கு வானம்பாடி சொல்வது என்னன்னா சொல்வது என்னன்னா உலகின் பாடலை என்னிடமிருந்தே கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு. வானம்பாடி நல்லா பாடும்ல, அதை வச்சு உலகின் பாடலை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. கோயல் ககத்தீகைக்கு முஜே விஸ்வகா கானா சீக்கோ அப்படின்னா விஸ்வன்னா அதுவும் உலகம்தான், வேர்ல்டு உலகம். இந்த உலகத்தில் இருக்கிற பாடல், காணானா பாட்டு, சீக்லோ அப்படின்னா கற்றுக்கொள்ளுங்கள். வானம்பாடி சொல்வது என்னவென்றால் கோயல் ககத்தீகைக்கு முஜே விஸ்வகா கானா சீக்லோ உலகின் பாடலை என்னிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட்டு பார்ட் 5ல் 8th ஸ்டாண்டர்டுக்கு லெசன் 1ல் மீதி இருக்கிற மேட்ச் இருக்குது, மேக் ஏ சென்டென்ஸ் இருக்குது. அந்த மாதிரி எல்லாத்தையும் பார்ட் 5ல் முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி உங்களுக்கு தேவைப்பட்டாலும் பண்ணலாம். பார்க்குறவங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க, வேறு யாராவது உங்கள் ரிலேஷன்லாம் அவங்களுக்கு யாராவது இந்த மாதிரி படிக்கிறாங்க, அவங்க பிள்ளைய படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ, பாய் பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.